இறை வழிபாட்டினை பொறுத்தவரை அங்கே நாள் நட்சத்திரமோ நல்ல நேரம் என்பதோ எதுவுமே கிடையாது. நினைத்தால் இறைவனை வழிபட்டு விட வேண்டும், அவ்வளவுதான். வீட்டு பூஜை அறையிலே விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிலே ராகு காலமோ யமகண்டமோ எந்த வேலையை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு துர்முகூர்த்தம்னே வச்சுப்போமே, அது குறிப்பாக நல்ல நேரமே இல்லைன்னு நமக்கு படுறது, நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சஞ்சலம்ங்கிறது வந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த நேரம் என்ன இன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு சரியா இல்லையா, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா உடனே எழுந்திருக்க வேண்டியது, முகம் கை கால்களை அலம்ப வேண்டியது, நேரா போய் சுவாமி ரூம்ல போய் விளக்கை ஏற்றி வழிபட வேண்டியது. அது ராகு காலமாக இருந்தாலும் சரி, யமகண்டமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே தேவையில்லை. நம்ம காலை மாலை இருவேளையும் சுவாமி விளக்கேற்றி வழிபடுறோம். திடீர்னு மத்தியான நேரம் திடீர்னு மனசுக்குள்ள ஒரு பயம்ங்கிறது வர்றது. அந்த பயம் காரணமில்லாத பயம்ங்கிறது நமக்கே புரியுறது. பக்கத்தாத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதே மாதிரி இன்சிடென்ட் நம்மாத்திலே நடந்துருமோன்னு ஒரு பயம்ங்கிறது வர்றதுன்னு வச்சுக்கோமே, அந்த சஞ்சலம், அந்த சஞ்சலத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் உடனே என்ன பண்ணணும், அந்த நேரம் ராகு காலமோ யமகண்டமோ அதை பத்தி கவலையே இல்லை. நேரா எழுந்து முகங்கை கால் அலமிண்டு பூஜை ரூமுக்குள்ள போக வேண்டியது, அப்படியே அங்க சுவாமி சன்னதியில் விளக்கை ஏற்ற வேண்டியது, விளக்கேற்றி வழிபட வேண்டியது. இறைவா, காரணம் இல்லாமல் என்னுடைய மனமானது சஞ்சலப்படுகிறது, இது போன்ற துன்பங்களிலிருந்து என்னை நீ காப்பாயாக என்று சொல்லி அந்த நேரத்திலே அப்படியே வழிபட வேண்டியது.